ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சumasuthurom's சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் பைக்கோடு இருந்தாலே அது பைக் வீடியோ தான். ஸோ இது வந்து சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து பைக் வீடியோஸ் வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக நம்ம கொஞ்சம் கேர்டேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் கொஞ்சம் கேர்டேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளானு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஸோ வண்டியை பற்றி தான். ஸோ வண்டி வாங்கி ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. ஸோ இந்த 6 மாதத்துக்கு இந்த வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கோம், எப்படி வண்டி நம்ம வந்து பார்த்துக்கலாம், வண்டி நம்ம எப்படி பார்த்துக்கலாம், நமக்கு எப்படி வண்டி கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிறோம். ரொம்ப டீட்டெயிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான். ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்காக இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அந்த சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? லெட்ஸ் ரோல். ஸோ இந்த வண்டி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரோ மாதிரி நான் காட்டுறேன். எப்படி இருக்குது, 6 மந்த் வாங்கி 6 மந்த் மாதிரி இருக்கா, இல்லை வந்து ரொம்ப நியூவாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ரோல் அப் மட்டும் காட்டுறேன். அது தள்ளுறேன். ஸோ இந்த வண்டி எடுத்து கரெக்டாக எக்ஸாக்டாக 6 மந்த் ஒரு 20 டேஸ் கிட்ட ஆகுது. ஸோ இது வரைக்கும் நான் வண்டியை வந்து பக்காவாக தான் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் விட்டுருக்கேன். 6 மாதத்துக்கு வெறும் ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் விட்டுருக்கேன். இன்னும் 2 சர்வீஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்எஸ் லவர்ஸாக இருக்கீங்க. நான் வந்து என்எஸ் லவர். ஸோ பர்டிகுலராக என் பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால நான் வந்து இதை பக்காவாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், என்னடா இது புது வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு பிடிச்சி ஒரு என்எஸ் லவராக வந்து மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக நார்மலாக என்எஸ் லவர்னு கிடையாது, பைக் பிடிச்சி பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாலே கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஸோ மச்சா அப்படியே இப்படி காட்டு, சென்ட்ரல் போய் காட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து என்ன சொல்லுங்கள், நான் வந்து ரொம்ப வந்து பைக்கில் பண்ணிட்டு அப்படிங்கலாம் தெரியாது. ஓரளவுக்கு நான் என்னென்ன தொழிலாக பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். வண்டி வந்து எங்கேயாச்சும் நான் வெளியே கொண்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வந்து ஆர் செக் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணுறது கண்டி வந்து க்ளீனாக வச்சுப்பேன். மோஸ்ட் ஆஃப் வந்து மழையிலையும் வெயிலையும் வந்து அந்தளவுக்கு நான் வண்டியை வந்து ஓட்ட மாட்டேன். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் நான் வந்து கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் ஓட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3350 கிலோமீட்டர் கிட்ட மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வண்டி ஓட்டம் கம்மி. ஸோ வந்து ஓட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்ன மாதிரி வண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஓட்டம் கம்மியாக ஓட்டுறதுனால அந்தளவுக்கு நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஓட்டம் அதிகமாக போயிருந்தா கூடி சீக்கிரத்தில் அந்த கிலோமீட்டர் தகுந்த மாதிரி சர்வீஸ் விட்டுருக்கேன். எனக்கு இன்னும் 2 சர்வீஸ் பேலன்ஸ் இருக்குது.
ஸோ அந்த 2 சர்வீஸில் வந்து வண்டி இன்னும் எவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு வண்டியில் வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் வரல. ஃபஸ்ட் சர்வீஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வரல. ஸோ அது வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச வண்டி வந்து பெருசாக எந்த ஒரு செலவும் நான் வைக்கல. சப்போஸ் வந்து லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆயில் சேஞ்சு வேறு ஏதாவது பிரேக் இது ஆயிடுச்சு இது இப்போ பேக் வந்து ஏதாவது ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் எனக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. மேபி வந்து அடுத்த சர்வீஸ்க்கு அப்புறம் நான் வெளியே லாங் ட்ரிப் போனேன் அப்படின்னா மேபி அதுக்கான சான்சஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த வண்டி எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன கேர் எடுத்துக்கலாம், வண்டிக்கு ஏதாவது ஆக்சஸ் மெயின்டைன் பண்ணலாம், உங்களோட சஜஷன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ வேறு இதை பற்றி நான் வேறு பெருசாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை காய். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுருக்கேன். இதோட அவங்க அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அல்ட்ரிஸ் பாய் ஃப்ரம்